என்னப்பா கூத்தாடி விஜய் 25 வருஷம் 50 வருஷ கட்சியவே 2 வருஷத்துல அடிச்சு ஓட விட்டுட்டு சிஎம் ஆயிட்டோன்னு மெதப்புல உட்காந்துருக்கிறியா? விட்டவே மாட்டேன்டி உனைய கொட்டச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். 75 வருஷமா ஒரு நாட்டை அப்படியே சாக்கடை மாதிரி ஆக்கி வச்சுட்டு நீ 15 நாள்ல அதெல்லாம் சரி பண்ணி ஆகணும். இல்லைன்னு உன்னை நோண்டிக்கிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு தெரியுமா? அது 10 வயசு பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, 2 வயசு பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. அது செத்து போச்சுன்னா செத்து போச்சுன்ற கவலை எங்களுக்கு கிடையாது. அது எப்படி செத்து போச்சுன்ற கவலையும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தேவை நீ பதவிகளை ஆகணும். நீ ராஜினாமா பண்ணிட்டு ஓடணும். என்னால இந்த சிஎம் பொசிஷன்லாம் ஏத்துக்கிற முடியாது, என்னால இந்த நாட்டெல்லாம் ஆள முடியாது, நான் ஓடுறேன் அப்படின்னு நீ ஓடணும். அதுக்குதான் நான் இவ்வளவு கொட்டச்சல் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படிதானே? அப்படியே தான் கண்டிப்பா நீங்க அதுக்குதான் பண்றீங்க. ஏன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க. எல்லா பேட்டி நியூஸ்ல எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, சரிங்களா? கரெக்டா விசாரிச்சீங்களா? விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? குழந்தைக்கு நியாயம் கிடைக்கும். எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாது. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சீங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டீங்களா? இப்போ நான் அந்த பொண்ணோட அம்மா மேலேயும் தப்பு சொல்ல கிடையாது. அந்த பொண்ணு மேலேயே இந்த டைம்ல எதுக்கு போகணும், சாக்லேட் வாங்கி கொடுத்தா போயிடணுமா அப்படின்னு பேசுற மாதிரி கேவலமான ஜென்மமும் கிடையாது. சரியா? அங்க என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை விசாரிக்கிறதுக்கு தான் போலீஸ் டீம் இருக்கிறாங்க. ஆனா அந்த போலீஸ் டீமுமே நீங்க இத்தனை வருஷமா கொடுத்த ட்ரைனிங்ல எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த லட்சணத்துல இருக்குது நாடு. சரியா? நீங்க அப்படியே டிச்சு மாதிரி அப்படியே அடப்பெடுக்காம கலீஜா பண்ணி வச்சத 15 நாள்ல எவ்வளவு குடைச்சல் தான் கொடுப்பீங்க?